இந்த ரெண்டு வார்த்தைகளை பாருங்க. அன்பே சிவம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. வாங்க இதோட ஆழத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். ரெண்டே வார்த்தையில ஒரு முழு தத்துவத்தையும் அடக்க முடியுமா? முடியும்னா அது எப்படி? வாங்க இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம ஒன்னொன்னா பிரிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க ரெடியா? எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல அதோட அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும். சோ முதல்ல இந்த வார்த்தைகளை உடைச்சு பார்ப்போம். அன்புனா என்ன, சிவம்னா என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா, இந்த தத்துவத்தோட ரெண்டு முக்கியமான தூண்கள் இதுதான், அன்பு அப்புறம் சிவம். வாங்க முதல்ல அன்புனா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிறைய பேரு அன்புன்னு சொன்ன உடனே காதல மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா தமிழ்ல அன்புங்கிறது அதையும் தாண்டி ரொம்ப பெரிய விஷயம். அதுல கருணை இருக்கு, பாசம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா மத்தவங்க மேல நாம செய்யற மூலமா காட்டுற அக்கறை தான் அன்பு. சரி, அடுத்தது சிவம். இந்த வார்த்தை பொதுவா கடவுளை குறிக்கும். ஆனா இங்க இது ஒரு குறிப்பிட்ட சாமியையோ உருவத்தையோ சொல்லல. இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு பேருண்மை, ஒரு டிவைன் ரியாலிட்டியை குறிக்குது. இப்போ இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அன்பு, சிவம், அன்பே கடவுள். கேட்கும்போதே ஒரு மாதிரி சிலிர்க்குது இல்லையா? ஆனா இதோட நேரடி அர்த்தம் வெறும் ஆரம்பம்தான். இது திறக்க போற கதவு ரொம்பவே பெருசு. ஆனா அன்பே கடவுளுங்கிறது ஒரு கணக்கு மாதிரி இல்ல, இது ஒரு புரட்சிகரமான பார்வைனே சொல்லலாம். ஏன்னா இது ஆன்மீகத்தை கோவில்கள்ல இருந்து நம்மளோட இதயத்துக்குள்ள கொண்டு வருது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தத்துவத்தோட மையமே இதுதான். தெய்வீகம்ங்கிறது எங்கேயோ வானத்துல இல்ல, இங்க இப்ப நாம செய்யற அன்பான செயல்கள்ல இருக்கு. நீங்க யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல தெய்வீகம் வெளிப்படுது. இது வெறும் பிரார்த்தனையை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே இந்த தத்துவம் சொல்லுது. இந்த ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. வழக்கமா நம்ம கடவுளை எங்க தேடுவோம்? கோயிலுக்கு போவோம், சடங்குகள் செய்வோம். ஆனா அன்பே சிவம் ஒரு புது வழியை காட்டுது. அந்த வழி என்ன தெரியுமா? நம்மளோட செயல்கள். குறிப்பா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புங்கிற செயல். அப்போ கருணைங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் இல்ல, அதுவே கடவுளை உணர்றதுக்கான ஒரு வழி. சோ கடைசியா நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா, இந்த தத்துவம் ஆன்மீகத்தையே மனிதாபிமானமா மாத்துது. அதாவது சக மனுஷனுக்கு செய்யற சேவை தான் கடவுளுக்கு செய்யற வழிபாடு. இதை விட சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான மெசேஜ் இருக்க முடியுமா? ஆனா இவ்ளோ பழமையான ஒரு ஐடியா இப்போ இருக்கிற காலகட்டத்துல எப்படி இவ்ளோ ஃபேமஸ் ஆச்சு? ஒரு சினிமா எப்படி இத ஒரு கல்ச்சுரல் சிம்பலா மாத்துச்சு? வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். வருஷம் 2003. இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் அன்பே சிவம்ங்கிற இந்த ரெண்டு வார்த்தையையும் லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துது. அந்த படம் இத வெறும் டைட்டிலா மட்டும் பயன்படுத்தல. மனிதாபிமானம், மதம், கம்யூனிசம், கடவுள்னு எல்லாத்தையும் பத்தி விவாதிக்க இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரு பவர்ஃபுல்லான கருவியா மாத்துச்சு. அந்த படம் சில பெரிய கேள்விகளை நம்ம முன்னாடி வச்சுது. சடங்கு பெருசா, மனிதாபிமானம் பெருசா, உண்மையான பிரார்த்தனை எது, நாம சொல்ற மந்திரமா இல்ல மத்தவங்களுக்கு காட்டுற கருணையா? ஏன் நாத்திகம், சேவை, கம்யூனிசம், உலகளாவிய அன்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சி கடைசியில சக மனிதர்கள் கிட்ட கடவுளை பார்க்க முடியும்னு ரொம்ப ஆழமா சொல்லிச்சு. சுருக்கமா சொல்லணும்னா அந்த படத்தோட மெசேஜ் இதுதான். நம்ம கூட இருக்கிற மனுஷங்க மேல நாம காட்டுற அன்பும் அவங்களுக்கு செய்யற சேவையும் தான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள்லயே ரொம்ப உயர்ந்தது. இந்த கருத்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஓகே, ஒரு தத்துவமா ஒரு சினிமாவா இத பத்தி பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இந்த உலகத்துல இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இது ஏன் இன்னைக்கும் நமக்கு முக்கியம்? நம்ம வாழ்ற இந்த உலகத்தை பாருங்க. மதம், கொள்கை, நாடுன்னு எவ்ளோ பிரிவினைகள். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அன்பே சிவம்ங்கிற இந்த ஒரு ஐடியா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அன்புக்கு மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, இல்லையா? சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே கேக்குறேன். அன்புதான் இந்த உலகத்தோட உச்சபட்ச உண்மையா இருந்தா உங்களோட அன்றாட வாழ்க்கையில அதை நீங்க எங்க பாக்குறீங்க? ஒரு சின்ன உதவி இல்லையா, ஒரு புன்னகை இல்லையா, இல்ல ஒரு கனிவான வார்த்தை இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அன்பே சிவம். இனிமே நீங்க இந்த ரெண்டு வார்த்தைகளை கேட்கும்போது அது வெறும் வார்த்தைகள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு தத்துவம், ஒரு கலாச்சார இயக்கம், எல்லாத்துக்கும் மேல இப்படி பிரிஞ்சு கிடக்கிற உலகத்தை ஒன்னு சேர்க்க நமக்கு விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அது மறக்காதீங்க.